ஒரு ஊர்ல ஒரு அழகான காடு இருந்ததாம். அந்த காட்டுல மானு, காக்கா, ஆமை, எலி இந்த 4ம் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம். இந்த மான் தினமும் இந்த 3 பேரை வந்து சந்திக்குமா. ஒரு நாள் வரவே இல்லையாம். அதனால இந்த காக்கா, எலி, ஆமை 3ம் ஏன் இன்னைக்கு மான் வரவே இல்லைன்னு மானை தேடி போச்சாம். அப்ப காக்கா பறந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் மான் வந்து ஒரு வேடன் விரிச்ச வலையில மாட்டி இருக்கிறத பார்த்துதான். எலி ஓடி போய் அந்த வலையை கடிச்சு மானை அதுல இருந்து விடுவிச்சுச்சான். இப்போ வேட்டைக்காரன் அந்த சமயத்துல கரெக்டா வந்துட்டானா. உடனே அங்க இருந்து எலி, மான், காக்கா எல்லாம் ஓடி போயிருச்சான். ஆனா ஆமையால வேகமா ஓட முடியாதுல்ல. அதனால ஆமை மெதுவா ஓடிக்கிட்டு இருக்கும்போது வேட்டைக்காரன் ஆமையை பிடிச்சு தன்னோட சின்ன பைக்குள்ள போட்டு கட்டிட்டானா. இப்ப இதை பார்த்த அந்த மற்ற 3 மிருகங்களும் கண்டிப்பா ஆமையை நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு ஒரு திட்டம் போட்டாங்களாம். அதன்படி மான் வந்து இறந்து போன மாதிரி அந்த வேடன் வரக்கூடிய பாதையில படுத்து நடிச்சுச்சான். இப்ப காக்காவும் இறந்து போன மானோட கண்ணை கொத்தி திங்கிற மாதிரி நடிச்சுச்சான். இதை பார்த்த உடனே அந்த வேடன் நமக்கு மான் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த ஆமையை கட்டி வச்சிருந்த பைய கீழே போட்டுட்டு மானை பிடிக்க ஓடினானா. வேடன் பக்கத்துல வந்த உடனே அந்த மான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிருச்சான். இப்போ வேடன் திரும்பி வரதுக்குள்ள எலி மறுபடியும் அந்த ஆமையை கட்டி வச்சிருக்கிற பையோட கயரை கடிச்சு ஆமையை அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துருச்சான். இப்போ 4ம் சேர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிருச்சான். வேடனுக்கு எதுவுமே கிடைக்காம ஏமாந்து போயிட்டானாம். இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, நம்பிக்கையுள்ள நல்ல நண்பர்கள் கிடைப்பது பெரிய வரம்.